Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு லேட்டஸ்டான neck design with piping ஓட பார்க்கலாம் canvasல. ஸோ இப்போ நான் கேன்வஸ் வந்து எடுத்திருக்கேன். லென்த் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 12 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க இந்த கேன்வஸ்க்கு. இந்த பேப்பர் கேன்வஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் ஈஸியாக கிடச்சிரும் இது. இப்போ நெக் வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 inch வைக்கிறேன். நெக் லென்த் வந்து 7 inch. நெக் வித் எப்போவுமே 3 inch தான் அடல்ட்ஸ்க்கு வைப்பாங்க. ஸோ நெக் லென்த் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்து ஒரு நெக் வித் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல் ஷேப் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக நெக் பண்ணுறதோட கேன்வஸில் நெக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ எல் ஷேப் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு 3 inch வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 inch மார்க் பண்ணியிருக்கிறீங்கன்னா அங்கே டேப் வச்சு ஜஸ்ட் ஒரு 3 points வந்து வெளியில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் நெக் டிசைன் தான். பட் வந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, காலேஜ்க்கு போகிறவங்கலாம் இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ வெளியில் ஒரு inch மார்க் பண்ணி நீங்கள் லைன் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னில் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான், இல்லைனா வந்து அந்த நெக் டிசைன் வந்து கொஞ்சம் மேலே கீழே ஆகிடும். பாருங்கள், நான் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டேன். இப்போ கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற டிசைன் வச்சு அதுலேயே கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் இது லைனை இப்போ நாங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1/2 inch விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு துணியில் அட்டாச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், 1/2 inch விட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பின்ஸ் வந்து எடுத்துடலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போது ஒரு துணியில் வந்து டாப்போட துணி இருக்கும் இல்லைங்களா, மீதி துணி அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட துணி எக்ஸ்ட்ரா இல்லைன்னா இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் போட்டுக்கோங்க. இது எப்படியும் உள்ளே தான் இருக்க போது இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் தெரியாது உங்களுக்கு. ஸோ அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த துணியில் வந்து இப்போ பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் பின் போட்டு செக்யூர் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து அயன் பாக்ஸில் வச்சு அயன் கூட பண்ணிடலாம். ஸோ இது நம்ம இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அயன் பாக்ஸில் வந்து நீங்கள் அயன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டிச் போட தேவையில்லை உங்களுக்கு. ஸோ நிறுத்தி நிதானமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எங்கெங்கே கர்வ் வருது, எங்கெங்கே அந்த கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் நீடில் வந்து இறக்கி மறுபடியும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைடில் பட் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். மடித்து தைக்கிறதுக்காக துணி வேணும். பாருங்கள், இப்போ மடிச்சிட்டேன். அந்த கார்னர்ஸில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அந்த கார்னர் நல்லா மடித்து தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக மடிச்சிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நான் நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணி டாப்பில் இருக்குது இல்லைங்களா மேலே, அது வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து இது சுடி டாப்பில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். சுடி டாப்பில் வந்து இந்த ஃப்ரண்ட் சைட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி நாட்ச் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டர் டு சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க, செக்யூர் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் வந்து அது இது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இல்லைன்னா போயிடும் அது. ஸோ கரெக்டாக சென்டரில் இருந்தால் தான் நெக் வந்து கரெக்டாக இருக்கும். சென்டர் லைன் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெக் வச்சு இந்த மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் பின்னாடியிலேருந்து காட்டுறேன் பாருங்கள். சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இந்த கேன்வாஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதுக்கு ஒட்டி பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் கேன்வாஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மடிக்கிறதுக்காக அவ்வளோ நல்லா இருக்காது. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே வராது. கார்னர் இருக்கிற இடத்துல கரெக்டாக பார்த்து நீடில் இறக்கி மறுபடியும் டர்ன் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், கேன்வாஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க, பக்கத்தில் ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்கோடு வரும். நீங்கள் நார்மல் வந்து நீங்கள் தைக்கிறதோட கேன்வாஸ் வச்சு தைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அழகாக அது வந்து நல்லா நிற்கும். அந்த டிசைனும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு பைப்பிங்கும் போடுறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அவ்வளோதான், இது ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், பின்னாடியிலேருந்து நான் காட்டுறேன் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. சுருக்கம் வந்துருந்துச்சுன்னா மறுபடியும் எடுத்து போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து சென்டர்லேருந்து நான் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா துணிஸ் எல்லாம். தையலுக்கு மேலே கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நாச்சஸ் போட்டுக்கலாம். தையலுக்கு மேலே நாச்சஸ் போட்டுறாதீங்க, தள்ளியே போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது டர்ன் பண்ணுறதுக்காக கரெக்டாக வரும், அதனால தான் இந்த நாச்சஸ் போடுறது. அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்கோடு வராது. பாருங்கள், இப்போ நான் டர்ன் பண்ணி காட்டுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் பின்னாடியிலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கார்னர்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நீடல் இறக்கிட்டு திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்கள் பண்ணாதீங்க. இதுக்கு நான் இப்போ வந்து டோரி பைப்பிங் தான் நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்கள் எப்படி டோரி பைப்பிங்கும் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாம் டிசைனர்ஸ் சுடிதார்ஸ்லலாம் நீங்கள் அந்த ஷாப்பிங் மால்ஸ்லலாம் போனீங்கன்னா டிசைனர் குர்த்திஸ்லலாம் இப்படி தான் உங்களுக்கு பைப்பிங் வச்சு கொடுப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது டிசைனர் ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்படி தான் அவங்க பைப்பிங் வச்சுருப்பாங்க. ஸோ பின்னாடியிலேருந்து இந்த ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ பைப்பிங்காக நான் இப்போ வந்து ஒரு பயாஸ் டேப் தான் எடுத்திருக்கேன், கிராஸ் பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள் 7 வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 7 வச்சு ஸோ சென்டர்லேருந்து ஒரு வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்படி தான் வந்து பயாஸ் டேப் வந்து ரெடி பண்ணணும். கிராஸ் பட்டி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு இது ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியாது, அதனால தான் நான் காட்டுறேன் இது. ஸோ பாருங்கள், இப்படி டர்ன் பண்ணி நீங்கள் வந்து இந்த கையாலேயே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இம்ப்ரெஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இல்லைனாலும் இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கிராஸ் பட்டி ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு டோரி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் டோரி. இது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், சொல்லுங்கள் பைப்பிங் வைக்கிறதுக்காகன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த டோரி வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுட்டு நீங்கள் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃபுட் லெஃப்ட் ஃபுட் எல்லாம் வரும், நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு தைச்சிட்டேன். இது ஜஸ்ட் 30 rupees தான். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எல்லாமே காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக ஆகிடும் வீடியோ, அதனால நான் தைச்சிட்டேன். இந்த பைப்பிங் வந்து இப்போ நான் குர்த்தியில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஃபூட்டர் வாங்கிக்கோங்க, லெஃப்ட் ஃபூட்டர் இல்லைனா ரைட் ஃபூட்டர் ரெண்டுமே வாங்கிக்கோங்க. அது ஜஸ்ட் 30 rupees தான் அது ஒன்று. உங்களுக்கு டீட்டெயிலாக அது சேஞ்ச் பண்ணி எக்ஸாக்டாக காமிக்கணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுவும் நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி காட்டுறேன்.
ஸோ கரெக்டாக வந்து பைப்பிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மெலிசாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டுருங்க. நிறுத்தி நிதானமாக பார்த்து தைங்க. கொஞ்சம் பைப்பிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தைக்கணும், இல்லைன்னா அது கொஞ்சம் க்ராஸாக வந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. ஆல்மோஸ்ட் இப்போது ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.